நியூஸ் ஆச்சு பார்க்கலாம். பிரேக்கிங் நியூஸ். சென்னை வாசிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. நாடு முழுவதும் ஜோம்பி வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது. ஜாம்பியா? அதனால சிட்டில இருக்க எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மெயினா அண்ணா நகர், அடையாறு, கோட்டூர்புரம், வடபழனி இந்த மாதிரி ஏரியால ஜோம்பிங்களோட தாக்கம் ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கு. இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவுலயும் நம்ம கேமராமேன் எக்ஸ்க்ளூசிவான சில ஜாம்பி கிளிப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு. அது உங்களுக்காக. ஐயோ, இந்த ஜாம்பி வைரஸ் எப்படி பரவுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் ஜாம்பியால் கடிக்கப்படும் போது அவனும் ஜாம்பியாக மாறுகிறான். எனவே மக்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்து தாப்பால் போட்டு ஜாக்கிரதையா இருக்கணும். மீறி வெளியே வந்தா அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை என்று அரசாங்கம் கூறியுள்ளது. அதனால் அரசாங்கம் 144 தடையை அமல்படுத்தியுள்ளது. இந்த ஜாம்பி வைரஸை போக்குறதுக்கான மருந்து இன்னும் கண்டுபிடிக்கல, எவனுக்குமே தெரியல. செய்திகள் வாசிப்பது உங்கள் கோபிநாத் from NRFM நியூஸ். ஐயோ, அண்ணா வேற வெளியே போயிருக்கானே. ஜாம்பி கேம் ஏதாவது கடிச்சிச்சுன்னா ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஃபோன் எடு, ஃபோனை எடு. ஃபோனை வேற எடுக்க மாட்டான். பேசாம நம்மளே போய் பார்த்துடலாம். வெளியே போனால் ஜாம்பிஸ்லாம் இருக்குமே. சரி, பரவாயில்ல, போவோம். கதவை மூடு. ஏய், வீட்டில் இருக்க எல்லா கதையும் மூடு. ஏய், மூட்டியா இல்லையா? சீக்கிரம் மூடு, போ. மூடிட்டேனே. இங்க உட்கார். நியூஸ் பாத்தியா இல்லையா? நியூஸ் பார்த்தேன். வெளியே ஃபுல்லா ஜோம்பிஸ் தான். அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள படாத பாடுபட்ட. இனிமே நீ எது பண்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும். புரியுதா? இந்த பிரச்சனை எப்ப முடியும் தெரியல. அதற்காக இருக்கிற வச்சுதான் சமாளிக்கணும். இப்ப என்னென்ன மளிகை சாமான் இருக்கு வீட்டுல? அண்ணே, யாரோ கதவு தட்டுறாங்கண்ணே. ஒருவேளை ஜாம்பிஸ் வந்துருச்சோ? பயப்படாத, யாருன்னு போயிட்டு பாரு. ஐயா, நான் ஏன் போனோம்? நீ போ. இது நானா? போ. போறேன், இரு. போனேன். ஜாம்பி வந்துருச்சா? ஏய், ஹவுஸ் ஓனர் வந்துட்டான்டி. ஹவுஸ் ஓனரா? இவன் ஜாம்பியோட மோசமானவனாச்சே. சார், அண்ணன் வெளியே போய்க்கிறாரு சார். வெளியே வண்டி செருப்பு இருக்கிறதெல்லாம் பார்த்து தான் வந்திருக்கேன். கதை கொடுக்காத, ஒழுங்கா வெளியே வந்துரு. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானே. 3 மாசமா வாடகை பாக்கி இருக்கு. ஒழுங்கா கொடுத்துரு. இங்கிருந்து போறேன், இல்லைன்னா இங்கேயே தான் இருப்பேன். சார், நியூஸ்லாம் பாத்தீங்களா இல்லையா? இந்த நேரத்துல வந்து வாடகை கேட்குறீங்களே. நீங்க போங்க, நான் ஜிபே பண்ணி விட்டுறேன் உங்களுக்கு. தம்பி, இந்த கதையெல்லாம் வேணாம். இப்போ என்னை வீட்டுக்கு போன்னு சொல்லுவேன். அப்புறம் சர்வர் ப்ராப்ளம்னுவேன். காலையில் கேட்டால் ஈவினிங் அனுப்புறேன்னுவேன். ஈவினிங் கேட்டால் நாளைக்கு அனுப்புறேன்னுவேன். இதெல்லாம் எதுக்கு? இப்போ கொடு, நான் கிளம்புறேன். சார், இது ரொம்ப பெரிய வைரஸா இருக்குது. கடிச்சா எல்லாம் ஜாம்பிஸ் ஆயிடுறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் மேலே போங்க. மேடா வைரஸ்னு நானே நிப்போலா எப்போலா கொரோனா வரைக்கும் பார்த்த வேண்டாம். அதுக்கப்புறம் தான்டா இதெல்லாம். நானே பெரிய வைரஸ்டா. கத்தாதீங்க சார். டேய், என் வீடு இது, நான் கத்துவேன். எந்த வைரஸ் அது என்ன ஆக போகுது? என் பொண்டாட்டியோட பெரிய வைரஸ் ஆடாது. என் வீடுடா, நான் கத்துவேன்டா. யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா. சார், டக்குன்னு திரும்பிடாதீங்க. ஹார்ட் அட்டாக் வந்துடும். பதட்டப்படாம நிதானமா திரும்புங்க. என்னை திரும்பி பார்க்க சொல்லிட்டு காலுக்குள்ள புந்து ஓடிடுவேன். அதானே, நான் கன்ஃபார்மா பார்க்க மாட்டேன். நீ வர வரைக்கும் இங்கேயே தான் இருப்பேன். ஐயோ, பக்கத்துல வருது. மோனி, ரொம்ப மோசமா இருக்கு மோனி ஜோம்பிஸ்லாம். அண்ணே, இவன்ல இருந்து நீ பாப்பா, தள்ளி போ. என்ன ஒண்ணுமே தெரியல. வீட்டுல எதுவுமே இல்லைண்ணே சாப்பிடறதுக்கு. சரிம்மா, நான் என்னன்னு பாக்குறேம்மா. இப்படியே போயிருந்தா நம்ம பசியில தான் சாவோம். ஜாம்பி கடிச்சலாம் சாக மாட்டோம். சரி, நான் ஏதாவது வழி பண்றேன். அது கொடு. ஏதாவது பண்ணுனே. கடிச்சிருக்கும் கொடுக்க மாட்டா போல இருக்குது. வேணா அண்ணாச்சி கால் பண்ணிட்டா? ஓகே. ஆனா அவர் உயிரோட இருப்பாரா? தெரியல, ட்ரை பண்ணலாம். அரிசி, கோதுமை, பருப்பு, ஓகே. ஆப்பிள் இப்பளும் இருக்கு. யாரா அது கால் பண்றது? இவனா? ஹலோ, சொல்லுப்பா. அண்ணாச்சி,
உயிரோட தான் இருக்கியா? ஏய் அண்ணாச்சி உயிரோட தான் இருக்காரு. பேசு பேசு. அண்ணாச்சி நான்லாம் உயிரோட தான் இருக்கேன். ஆமா கடை திறந்துருக்கா? நம்ம கடை ஆல்வேஸ் ஓப்பன்பா. அண்ணாச்சி இங்க மளிகை சாமான் எல்லாம் தீந்து போயிடுச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்குமா அங்க வந்தாக்கா? நீ முதல்ல உயிரோட இங்க வா, வந்தா கன்ஃபார்ம் உனக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. அண்ணாச்சி வாக்கு மாற மாட்டீங்களா? துளசி வாசம் மாறினாலும் மாறும், அண்ணாச்சி வார்த்தை மாறாதரா. வாடா நீ. ஓகே அண்ணாச்சி நான் வந்துடுறேன் அண்ணாச்சி. வா 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 வா. ஏய் கடை ஓப்பன்ல தான் இருக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன். போ வாங்கிட்டு வா. அண்ணே மா நீ ஒன்றும் பயப்படாத, அண்ணன் சேஃபா போயிட்டு வந்துடுவேன். அது இல்லைண்ணே, அந்த குப்பையை மட்டும் எடுத்துட்டு போயிடுறியா? நாருது. குப்பையா மவள உன்ன? சரி பரவாயில்ல, போயிட்டு வா. பூனை குறுக்கால போகுது, சகுனமே சரியில்லையே. போலாமா வேணாமா? ஐயோ போவோம். ஜோம்பி எங்கேயும் இல்லை. போன் எங்க வச்ச? என்ன கொலை பண்ண தானே கால் பண்ண, சத்தம் கேட்டா அதுங்க வந்துருங்கடி. என்ன விஷயம்? அண்ணே வரும்போது மறக்காம நபாட்டி மட்டும் வாங்கிட்டு வந்துரு. இது நபாட்டியா? அவ்வளவு உன்ன. சரி நான் உயிரோட வந்தா உனக்கு வாங்கிட்டு வந்துடுறேன், ஓகேவா? இப்ப யாரா போன் அடிக்கிறா? அண்ணன் நம்பரு. ஹலோ சார், உங்க சிபில் நல்லா இருக்கு. நீங்க ஏதாவது லோன் எடுக்கிற ஐடியா இருக்கீங்களா? எனக்கு இங்க லைஃபே போகுது. இதே நம்பர்ல இருந்து இன்னொரு கால் வந்துச்சு. நான் சாமியா மாதிரி உங்களை வந்து கொள்வேன் சார். சாரி சார், சாரி சார். போன வையா, ஃபர்ஸ்ட் சைலண்ட்ல போட்டுறேன் போனை. இதுக்கப்புறமா எப்படி சவுண்ட் வருதுன்னு நானும் பாத்துறேன். நானும் பண்ணுவேன். உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஏன் மூஞ்செல்லாம் இப்படி அடிபட்டது? கீழே வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது பண்ணியா? சரி நண்பா, அழாதா. என்ன ஒரு ஜாம்பி கிட்ட ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். ப்ரோ ப்ரோ இங்க வாங்க ப்ரோ, அது ஜாம்பி ப்ரோ, கடிச்சிடும். வர கூப்பிடுறாங்க, இந்த வரேன். வந்துட்டேன். பாய். ஹாய் ப்ரோ, வாங்க. தலைவா. யோ ஜாம்பி கிட்ட என்னையா பண்ற? இதுவா? இதெல்லாம் நம்ம புள்ளிங்க, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நம்ம பிள்ளைங்களா? ஆமா. இன்னத்துல நீங்க எங்க போறீங்க? நான் ஷாப்பிங் போறேன். ஷாப்பிங்கா? எனக்கு அப்ப சரக்கு வேணும். சரக்கு சரக்கா? குடிகாரனடா நீ? சரக்கு வேணும் எனக்கு. கத்தாதடா. நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லுங்க இப்போ. சொல்லுங்க. டேய் மல்லிகை சாமான் வாங்க போறேன்டா. மளிகை சாமானா? கோட் வேர்ட் அக்செப்டட். சரக்கு கிடைக்குது. ஐயோ வேலியில இந்த ஓனாய் வேட்டியில விட்ட மாதிரி ஆயிடுச்சு. வேட்டியா? நான் லுங்கி தானே கட்டியிருக்கேன். இவன் எப்படி இங்க இருந்து கழட்டி விடுறது? இல்ல எனக்கு சரக்கு வாங்கி வந்துட்டு போங்க. அங்க ஒரு ஜாம்பி இருக்கு. டேய் உனக்கு சரக்கு தானே வேணும்? ஆமா. அங்க ஒருத்தர் தெரியறாரா? அவரா? அவர்கிட்ட போ, சரக்கு அடிக்கும். அவுட் இருக்குல்ல? தோர ஒளிஞ்சாண்டா. ஹாய் காய்ஸ், ஃபுல் ஸ்டாக் இறக்கிட்டோம். எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கு. உங்களுக்கு எதாவது வேணும்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அப்ப காய்ஸ், அவன் வேற யாரும் இல்லை, நம்ம கடையில் வேலை பார்த்த பையன் தான். ஜாம்பி கடிச்சு இப்போ கடையை சுற்றி வந்துட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே ஆர்டர் பண்ணுங்க. ஹோம் டெலிவரி மட்டும் இல்லை, ஆலம்சா திரும்பி வர மாட்டானுங்க. முதல்வருக்கே முன்னுரிமை. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. அண்ணாச்சி டேய் கத்தாதரா, இங்க தானே நிறைய ஜாம்பிலாம் சுத்தின்னு இருக்கு. அண்ணாச்சி சொன்ன மாதிரி உயிரோட வந்துட்டேன். இந்த லிஸ்ட்ல இருக்குது எல்லாத்தையும் கொடுங்க. டேய் இவ்வளோலாம் கொடுக்க முடியாது. இதில் நான் தரது மட்டும் தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் உனக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடையாது. அண்ணாச்சி ஃபோனில் ஒரு மாதிரி பேசுறீங்க, நேரில் வந்தால் ஒரு மாதிரி பேசுறீங்க. இங்கே பாரு, டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு. பொருள் வர அங்கே வேற கொண்டு வர எல்லாம் இருக்கு. ஸோ அதனால நான் கொடுக்கறத வாங்கிட்டு போறேன்னா வாங்கிட்டு போ, இல்லைன்னா வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓ சரி அண்ணாச்சி, நீங்கள் கொடுங்க. இந்த புடி, இந்த மேகி பேக்கெட் 2, இந்த சிப்ஸ் சாப்பிடுங்க.
3000 ரூபா ஆச்சு. 3000 ரூபாவா? அதுக்கே நான் சாக்காகுற. என்னச்சு பகல் கொள்ளையா இருக்குது? தம்பி நான் எவ்வளோ ரிஸ்க்காக போய் எடுத்துகிட்டு வரேன் தெரியுமா? நிறைய ஜாம்பிஸ்லாம் தப்பிச்சு வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். சும்மா கொடுத்துருவாங்களா உங்களுக்கு? 3000 ரூபா கொடுத்துட்டு கிளம்பு. சரி என்னாச்சு, நான் வேணா கூகுள் பே பண்ணிட்டா? பண்ண அங்கே இருக்கு பாரு கியூஆர். உனக்கு வைக்கிறேன்டி வெயிட்டு. அண்ணாச்சி பே பண்ணிட்டேன். வரவே இல்லையே. தோ இப்போ வரும். சாவுடா. சரி எதுக்கும் அண்ணாச்சி பொருளாம் கட்டாக தான் செக் பண்ணிக்கலாம். 1 2 பார்த்து போயிட்டு வா. லாலிபாப்பை குத்துன்னு ஜாம்பி நம்மளை கடிக்காம லாலிபாப்பை சாப்பிட்டு போகுது. ஆமா நீங்க யாரு? நான் ஒரு ஜாம்பி சேவர். ஜாம்பி சேவரா? இதுவும் ஒரு ஜுரம் மாதிரி பெரிய நோய் தான். நம்ம என்னென்ன பண்ண சாமி கிட்ட தப்பிக்கலாம்? காப்பாத்துங்க காப்பாத்துங்க. எங்க போறீங்க சொல்லிட்டு போங்க. என்னோட உதவி யாருக்கோ தேவைப்படுது, நான் போய் ஆகணும். என்ன கதவு ஓப்பன்ல இருக்கு? மோனி எங்க போனவ? தங்கச்சி ஆளை காணுமே. எங்க போனவ? எங்க போயிருப்பாவ? எங்கம்மா போன? உள்ள போடா. அப்பா 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 எது பக்கத்துல சதுரா கதை தரப்பா? மோனே மோனே. அப்பா அப்பா எது இப்போ உள்ள வச்சு கதை சாத்தன? அது ஊர் ஃபுல்லா ஜாம்பி வைரஸ் பரவுதுல, அதான். ஆமா பரவுது. மாவு வாங்கறதுக்கு மாவு கடைக்கு போயிருந்தேன்டா. அந்த அக்கா ஜாம்பியா இருந்துச்சுடா. மாவு குடுக்கறதுக்கு என் கையை கடிச்சிச்சுடா. அப்பா சும்மா விளையாடுக்காதப்பா. நீ நம்ப மாட்டேன்னு தெரியும்டா. கையை பாடுறா. மாவு வாங்க இடத்துல போயிட்டு காவ் வாங்கி வந்திருக்க. நீ எப்படின்னா உயிரோட தப்பிச்சு போயிச்சிடுறா. ஏன்னா நீ தான் நம்மளோட வீட்டுக்கு கட்சி வாரிசுடா. அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜாம்பியா மாறிடுவேன்டா. அப்பா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா. உன் நல்ல மனசுக்கு நீ எவ்வளோ நல்லது பண்ணிருக்க. உனக்குலாம் ஒண்ணுமே ஆகாதுப்பா. நீலாம் ஜோம்பியா மாற மாட்டப்பா. கொஞ்ச நேரம் தான் ஆகுது அதுக்குள்ள இந்த ஆள் ஜோம்பியா மாறாரு. அப்பா 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 என்னப்பா உனக்கு? அப்பா நீ இல்லாம எப்படிப்பா இருப்ப? அப்பா ஜோம்பியில ஆக மாட்டப்பா. அப்பா அப்பாவும் ஜோம்பியா மாறிட்டாரு. அம்மாவும் உயிரோட இல்ல. எனக்கு நீ யாருமே இல்ல. ஹலோ எங்கடா இருக்க? சேஃபா இருக்கியா? ஏய் அப்பாவும் ஜோம்பி ஆயிட்டாரு. நானும் ரூம்குள்ள அடைஞ்சிருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியலடி. வெளியே ஃபுல்லா ஜோம்பிஸா இருக்கு. அச்சோ நீ கவலைப்படாத. நீ தப்பிச்சு அப்படியே பத்திரமா வந்துரு. எப்படி தப்பிச்சு விட முடியும்? நானே ஸ்பைடர் மேனா சூப்பர் மேனா? தப்பிச்சு வந்துருன்ற. ஹலோ கேக்குதாடா? ஏ ஹலோ கேக்குதா? கேக்குதாடி? ஹலோ ஹலோ டே கேக்குதா? அப்பா என்னப்பாச்சு? ஏன் பா இப்படிலாம் பண்ற? அப்பா அப்பா என்னப்பாச்சு உனக்கு? அப்பா அப்பா என் போடுப்பா. அப்பா
அவ்வளோதான், உள்ளே கிடந்து சாக வேண்டியதுதான். டேய் ஏதோ பேசுறா. ஹலோ டேய் கேக்குதா? டேய் கேக்குதாடா? ஹலோ ஹலோ. ஏய் இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே உன அவ்வளவு நேரம் தட்டுக்க, கதவு திறந்து போட்டு இங்க யார் கூட ஃபோன் பேசிட்டு இருக்க? ஆமா, ஃபோன்ல யாரு? நான் லவ் பண்ற பையன். லவ் பண்றியா? அண்ணா சாமி கிட்ட மாட்டிட்டு நீ தான் இப்ப நான் அவனை காப்பாத்தணும். நான் போய் காப்பாத்தணுமா? என்ன காப்பாத்துறவங்க யாரும் இல்ல, நான் ஒருத்தனை காப்பாத்தணுமா? அதெல்லாம் முடியாது, கீழே வா. நீ காப்பாத்த விடல, நான் போறேன். ஏய் லூசா நீ? அதான் நீ காப்பாத்த சொல்ற, நான் போய் காப்பாத்திக்கிறேன். நல்ல கடைக்கு போக மாட்டேன் நான் அமிச்சா, இப்ப பாய் ஃப்ரெண்ட் காப்பாத்த நீ போறியா? லவ் இல்ல, நான் போவேன். ஐயோ இந்த கர்மம் பிடிச்ச லவ் இருக்கே. ப்ளீஸ் ப்ளீஸ் நான் காப்பாத்துறேன் ப்ளீஸ். ஏய் போய் தொலைற. தனியாவா போற? தனியா போனா நான் செத்துருவேன். இது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு கால் பண்றேன். ஹலோ ஆக்ஷன் கிங். ஓகே ஐ அம் ஆன் தி வே. அண்ணே வயித்த கலக்குது, நான் பாத்ரூம் கூட போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா போ. ஒரு நாள் நம்ம சிரிச்சா போயிடுவோம். அப்பட போயிடுச்சு. அண்ணே என்ன? நான் கதை திறந்து போட்டு வந்துட்டேன்ல, அப்போ உள்ள ஒரு சாமி வந்துட்டு இருக்குண்ணே. என்னது ஜாம்பி வந்துச்சா? எங்க இப்பது? அதை பாத்ரூம்ல வச்சு தாப்பால் போட்டேன். அப்பவே சொன்ன படிச்சு படிச்சு வெளியே போகாதன்ட்டு. நீ வெளியே போனது மட்டும் இல்லாம கதவு தந்து போட்டு வர வெளியே போய்க்குத. இப்ப பாரு ஜாம்பி உள்ள உட்காந்துக்குது. இந்த லட்சணத்துல உன் லவ்வரை வர போய் காப்பாத்தணுமா? சரி ஓகே, அந்த கதவு மட்டும் திறந்துடாத, இந்த பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோ சரியா? சரிண்ணே. நான் போயிட்டு உன் லவ்வரை போய் காப்பாத்தி வந்துடுறேன். போயிட்டு வா. மச்சி இந்த தெரு தான்டா. சரி எந்த வீடு? வீடுலாம் தெரியாது, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். வீடு தெரியாதா? லூசாடா நீ? எந்தெந்த வீட்டுல எந்தெந்த சோம்பி இருக்குன்னு யாருக்குடா தெரியும்? இப்ப எப்படிடா வீடை கண்டுபிடிக்கிறது? மச்சி எப்படியாவது கண்டுபிடிக்கலாம்டா ப்ளீஸ்ரா. வந்து தொலை. ஏதாச்சும் இருக்கா? ஐயோ ஓடுற சும்மா அந்த சோம்பியை கிளப்பி விட்டானு. சரி பாபா பத்துவாடா. இங்க என்னென்ன இருக்குன்னு தெரியலையே. டேய் என் கூடயே வாடா. என்னடா ஜோம்பி இவனை கடலாடுது? செருப்பு போடா. ஐயோ இல்ல புது செருப்பு. ஐயோ பாத்துருச்சு. மச்சான் நில்றா, டேய் விட்டு போவாதடா. இல்ல கண்ணாடி வேற. டேய் நம்ம எதுக்கிட்ட பயந்து ஓடுறோம்? நம்ம கிட்ட கண்ணு இருக்குல்ல. கண்ணா? ஆமா அடுத்ததான் சுட்டாரண்டா போட்டோம். சரி இன்னும் ஒரு விழா தர முடியாது, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, அத பண்ணலாம். சரி வா. எங்க இருக்கான்? இது இருக்கான் நம்ம புள்ள. டேய் அங்க பாரு கூட. ஆமா அவனேதான். ஆமாண்டா அவன் தான்டா. சரி வா போலாம். ஏய் அங்க ஃபுல்லா சோம்பி இருக்குடா, எப்படி போறது? இந்த ஆக்ஷன் கிங் ஆட்டத்தை இனிமேதான் பார்க்க போறேன். வாடா போலாம். ஆமா நம்ம வந்த விஷயத்தை அவனுக்கு எப்படி தெரிவிக்கிறது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னடா?
பேப்பர்ல எழுதி அங்க போடலாம். என்னப்பா எழுத பாரு? டேய் குனிடா. ஏய் நான் ஆக்ஷன் கிங்கடா. இத பார், இத தூக்கி போடலாம். சூப்பர்டா, உனக்கு மூளை இருக்கு. அத குறா. இப்ப எப்படி கரெக்ட்டா அடிக்கிறேன்னு பாரு. கரெக்ட்டா போய் பாத்தடி. ஆஹா. ஐ எம் கம்மிங். இது கூப்பிட்டு யாரோ வந்துட்டாங்க. யாரு யாரு எங்க இருக்கீங்க? என்ன காப்பாத்த வந்துட்டீங்களா? நான் சாவ மாட்டேனா? சரி சரி போச்சு கொடுத்த போதும் பாப்பலாம். நீ போய் தர, நான் பாத்துக்கிறேன். ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. என்ன காப்பாத்த வருவாங்க தெரியும், ஆனா நீங்க ஒரு நினைச்சே பாக்கல ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சரி வா. மோனி மோனி தனியா விட்டு வந்துட்டீங்களா? பத்திரமா? வா. இல்ல சேஃபா இருக்க. நீ வா. என்ன சுத்தம்? வா 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 வா. டேய் மச்சான் ஏதாச்சும் பண்றா. நீ தான்டா ஆக்ஷன் கிங், நீ தான்டா இத பண்ணனும். அட ஆமால, இரு நம்மள்ட்ட துப்பாக்கி இருக்க, வா போய் சுடுவோம். சாவுல செத்த பயல. ஒன்னு அடிப்பல. சரி வா. இதெல்லாம் ஒரு புல்லட்ல சாவாதே. என்கிட்ட நடிக்கிறியா? அரே சாலா, ஆக்ஷன் கிங்னா நான் சும்மாவா? டேய் அங்க ஒரு ஜாம்பிடா. பதறாத, நான் பாத்துக்கிறேன். என்னடா அது? கண்ணை தட்டா. ஐயோ ஐயோ, வேலை செஞ்சிரு. டேய் என்ன பண்ற? ஜாம் ஆயிடுச்சுடா. டேய் பக்கத்துல வந்துடா. வீட்ல இருந்திருந்தாலே ஒழுங்கா உயிரோட இருந்திருப்பேன். வெளியே கூட்டு வந்து சாவச்சுறானு போலயே. ஐயோ மச்சான், டேய் என்னடா ஏன் பின்னாடி வந்து ஒளியறீங்க? இருடா, அவன் வாயில சொல்லுடா. ஐயோ கண்ணு. அதான் ஒர்க் ஆகலையே. விடியா அந்த கண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க. டேய் ஏதாச்சும் பண்றா. சொல்லு. ஐயோ லாலிபாப் நம்மள கடிக்க போகுதுங்க. காப்பாத்துங்க. இதே லாலிபாப் தான் நானே வச்சான சாமி என்ன கடிக்கு வருது. நீங்க என்ன ஃப்ளேவர் கொடுத்தீங்க? நான் ஆரஞ்சு ஃப்ளேவர். அதுக்கு கேரமல் தான் பிடிக்கும். கேரமில்லா? டேய் மச்சி, டேய் நீ எங்கடா இங்க? இவன் என் ஃப்ரெண்டுடா. இவனுக்கு ஒரு பிரச்சனை, அதான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருக்கேன். உன்னோட ஃப்ரெண்டா? உனக்கு ஃப்ரெண்ட்னா அப்ப எனக்கும் ஃப்ரெண்டு தான். ஏதாவது பிரச்சனைனா எனக்கும் கால் பண்ணு, வரேன். ஏய் கண்டிப்பா கால் பண்றேன். யாருக்கோ உதவி தேவை, நான் போய் ஆகணும். பாய். சரி சரி போயிட்டு வா. வானெல்லாம் ஏன் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கு? உலகம் ஃபுல்லா ஜோம்பிஸ் பரவிச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏன் தெரியல. கண்ணாடியை கழட்டிட்டு பாரு. என்னடா எப்படி இருக்கு? புடி. சரி சரி வாங்க வாங்க உள்ள போயிடலாம். வாடா ஓடி வாடா. This is your house. Very nice. டேய் கொஞ்ச நேரம் கம்முனு இருடா. அண்ணே ஃபயர்ஸ் எங்கண்ணே? மா ஃபயர்ஸ் எங்களால காப்பாற்ற முடியலம்மா.
ஒரு ஜாம்பி வந்து அவனை கடிச்சு அவனும் ஜாம்பியா மாறிட்டாமா. என்ன மன்னிச்சிடுமா. I tried so much, but அண்ணே யாருண்ணே இவன் வீட்டுக்குள்ள போய் கண்ணாடி போட்டு சுத்திட்டு இருக்கா? கண்ணாடி கழட்டுறா. கண்ணாடி கழுறா. அண்ணே சும்மா தானே சொல்ற, அவனுக்கு ஒன்றும் ஆகல, விளையாடாதானே. எங்கண்ணே அவன்? காப்பாத்த முடியலமா. பொறம்போக்காண்ணே நீ. நல்லா கோட் சுட்டா போட்டு கழட்டி கிழிச்சிடன்னு போனேன். இதுல துப்பாக்கி வர அதான் திருப்பி என்ன பண்ண? இந்த டுபோக்கு ஒரு ஆக்ஷன் கிங்க அவனுக்கு. நல்லா அப்புற சகத்துல வர அப்பு குட்டி மாதிரி இருக்கான். ஐயோ உங்களால நம்பினதுக்கு நானே போயிருக்கலாம். இப்ப என் ஆள் எங்க இருக்கானே தெரியல. மாமா மாமா ஒரு நிமிஷம் சரி. ரொம்ப நல்ல மரியாதை குத்தமா. இங்கே ஏறி. come in. This is your boyfriend. ஃபயாஸ் உனக்கு எதுவும் ஆகல? எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் வந்துட்டேன். இவங்க தான் என்னை காப்பாற்றினாங்களே, சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன். ஆனால் நீ இவங்கள போய் இப்படி திட்டுற. இவங்க இல்லைன்னா என்னால் வந்திருக்கவே முடியாது. It's okay. அப்பு குட்டி ஆக்ஷன் கிங். சாரி சார். நீங்க கண்ணாடி போட்டுக்கோங்க. Sorry, it's okay. கண்ணாடி போட்டு அழகா தான் இருக்கீங்க. போட்டுக்கோங்க. டேய் ஜிப்பு போறா ஃபர்ஸ்ட். அண்ணே சாரிண்ணே, ஏதோ தெரியாம கோவத்துல பேசிட்டேன். பரவாயில்லம்மா. அண்ணன் மேல நீ எவ்வளோ பாசம் வச்சுக்கிறேன்ட்டு இப்ப புரியுது. பரவாயில்ல. bullshit. ஏய் டேய் என்னடா பண்ற? அவனை சோம்பி கச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாரையும் கொன்னுடுவான். கையாடுடா. டேய் அண்ணே ப்ளீஸ்ண்ணே என் பாய் ஃப்ரெண்ட் மட்டும் சுட்டாதீங்க ப்ளீஸ்ண்ணே. மச்சி என் தங்கச்சி ஒன்றும் பண்றாதடா. ஐயோ மச்சான், மூணுக்கு நில்லு. சுற்ற போகிறேன் மச்சி நம்மளாம் எவ்வளோ அந்த காலத்துல இருந்து ஃப்ரெண்டுடா. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதடா. நல்ல வேலை சொல்ல. நீ ஃபர்ஸ்ட் உள்ள போ. மோனி என்ன பண்ற மோனி? அவனே உள்ள விட்டு சாத்துற. இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் அவன் உள்ளே இருக்கட்டும். அப்பதான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இங்கே இருந்தா என் உயிருக்கு ரொம்ப ஆபத்து. சாடா மச்சான், எனக்கு என் உயிர் ரொம்ப முக்கியம். நான் வரேன். இவனுக்கு வேணாம், இவன் சவசம் வேணாம். யாரு நிக்கிறா? சாமி என்னடா இது வரை சொல்லிடுது? என்னடா சாமியில சுட ஆரம்பிச்சிருச்சு. வெளியே ஒரு சாமி துப்பாக்கியோட நிக்குதுடா. உங்ககிட்ட துப்பாக்கி இருக்குல்ல, சுடு. இருந்த ஒரு பிளேட் தான் மேல சுட்டுட்டேன். இப்ப என்ன சரின்னு தெரியலையே. ஏன் போக முடியல, உள்ளே இருக்க முடியல. மச்சான் நீ பேசாம பாத்ரூம் போயா. குட் ஐடியா. ஐ அம் கமிங். போச்சு என் வாழ்க்கையே போச்சு. இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு, இதில் நான் வேற ஆக்ஷன் கிங்க. அண்ணே பாத்ரூம்ல தான் ஜாம்பி இருக்குண்ணே. ஐயோ ஆமால. ஐயோ போ. இது வேற வேலை செய்ய மாட்டேது. ஐயோ பாத்ரூம்ல ஜாம்பி இருக்குடா. அதான்டா நானும் சொல்லலான்னு வந்தேன். லியோ படத்துல ஐனா வளர்க்குற மாதிரி உங்க வீடு ஃபுல்லா ஜாம்பி வளர்க்குறீங்க. உன் தங்கச்சி என்னடா ரூம்ல ஒரு சாம்பி விட்டு வளர்க்குறா, பாத்ரூம்ல ஒரு சாம்பி வளர்க்குறா. ஏன் ஹாலில் ஒன்று விட்டான்னா? அதெல்லாம் விடு மச்சான், இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா மச்சான்? இதுக்கு ஒரே சொல்யூஷன் தான் இருக்கு. என் ஃப்ரெண்டு இந்த ஜாம்பியர்ஸை போக்கணும் ரொம்ப நாளாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. அவளை கூட்டு வந்தா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ அவங்களை கூட்டு வந்துருங்க. ஆனா இப்போ அவளை எப்படி கூட்டு வருது? மச்சான் அந்த ஜாம்பி சேவர் இருக்கார்ல, அவர்கிட்ட ஹெல்ப் கேளு. குட் ஐடியா. ஹலோ ஜாம்பி சேவர், உங்க உதவி எனக்கு இப்போ தேவை. உடனே வாங்க. இல்லை கேக்குதா? இல்லப்பா. டேய் எதுக்குடா கதவு கிட்ட போயிட்டு வர? அவனை ஜாம்பி குடிச்சு 1 hour ஆச்சு. அதான் ஜாம்பி ஆட்டானா பார்க்க போனேன். ஓ சரி சரி. ஏய் எங்க போற? அவன் என்ன பேசுறான்னு நானும் கேக்குறேனே. சரி சேஃபா கேட்டுட்டு போயிட்டு அங்கிருந்து. ஃபயாஸ். முனி. அண்ணா அவன் என் பேர் சொல்லி கூப்பிடுறானே. ஃபயாஸ் பேசுறானா?
இம்பாசிபிள். அவனை ஜாம்பி கடிச்சு 1 hour ஆச்சு. அவன் வந்து உன் ஃபயாஸா இருக்க மாட்டான், ஜாம்பியா தான் இருப்பான். சத்தியமா அவன் இப்ப சொன்னானே. என்னம்மா சொல்ற? வாவ், இப்ப ஜாம்பிலாம் மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சிருச்சா? சூப்பர். ஆனா நீ நிக்கிற டேஞ்சர் ஜோன். முதல்ல வெளியே ஜாவ். மா அங்க நிக்கலமா, வெளியே போமா. இதைத்தானடா நான் ஹிந்தில சொன்னேன். நான் தமிழ்ல சொன்னேன். அது கண்டிப்பா அவன் வயசு தான். அவன் இன்னும் ஜாம்பியால மாறல. மோனி தங்கச்சி 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 இப்ப என்னடா பண்றது? உடச்சிட வேண்டியதான். தள்ளு. திறக்க முடியுது. ஐயோ, போடு போடு. அண்ணனே, எனக்கு ஒன்னும் அவளை கதவு உடைக்காதீங்க. கொஞ்ச நேரத்துல நானே வெளியே வரேன். என்னடா? அண்ணே, அவன் இன்னும் ஜாம்பியா மாறலண்ணே. ஃபயாஸ் ஜாம்பியா மாறலையா? என்னம்மா சொல்ற? சீரியஸாண்ணே, நீ வேணா பாரு. என்னடா இவன் என்ன ஜாம்பியா மாறல? தெரியலையே. மோனி சொல்கிறது உண்மைதான். நான் ஒன்றும் ஜோம்பியாக மாறல. அது எப்படின்னு எனக்கே தெரில. இவங்க தான் ஆக்ஷன் கிங் சொன்ன சயின்டிஸ்ட் ஜாம்பிஸ் அழிக்கிற ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாமா? எதுக்கு இப்போ இந்த டெஸ்ட்டு? இந்த டெஸ்ட் எடுத்து வர ரிப்போர்ட்டில் தான் இவர் ஏன் இன்னும் ஜாம்பியா மாறலன்னு தெரியும். ஓ, இவரோட டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பாடியில் ஹியூமினிட்டி பவர் அதிகமாக இருக்குது. அதாவது எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. ஸோ அதான் இவருக்கு ஜாம்பி கடிச்சு 1.5 மணி நேரம் ஆயும் எதுவுமே ஆகாமல் இருக்குது. அப்பனா இவன் ஜாம்பியா மாறவே மாட்டானா? கண்டிப்பாக மாறுவான், ஆனால் எப்போன்னு தெரியாது. இவரை எவ்வளோ சீக்கிரம் நம்ம கியூர் பண்ணுறோமோ அவ்வளோ சேஃப். அப்பனா நான் இப்பயே அவனை சுட்டுறேன். வேணாம், இவரால் நம்மளுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. என்ன பெனிஃபிட்? நம்ம மெடிசன் கண்டுபிடிச்சா இவர் பாடியில் நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான மெடிசன் நம்ம எப்போ தான் கண்டுபிடிக்குது? இவ்வளோ நாள் ரிசர்ச் பண்ணதில் நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, இந்த ஜாம்பி வைரஸ் இந்த ஏரியாவிலேருந்து தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இது எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு என்னால் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து இது எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சோன்னா இதுக்கான சொல்யூஷனே நம்ம கண்டுபிடிக்கலாம். இவரையும் நம்ம ஈஸியாக காப்பாற்றிடலாம். கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிங்க ப்ளீஸ்ங்க. கண்டிப்பாக முடியும். எப்படி கண்டுபிடிக்கிறது? சிசிடிவிலாம் செக் பண்ண உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும்ல. சூப்பர் ஐடியா. ஆமாம், சூப்பர் ஐடியா. குட் ஒன். உன்னை உயிரோட விட்டதுக்கு எனக்கு இப்போ தான் பலன் கிடைச்சிருக்கு. கைஸ், எல்லாரும் இதை வந்து பாருங்களேன். இவனை மட்டும் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்களேன். எல்லா ஜாம்பிஸோடய பேசுகிறான், ஆனால் எந்த ஜாம்பிஸும் இவனை எதுவுமே பண்ண மாட்டேங்குது. சம்திங் ஃபிஸி. ஃபிஸியா? மீனா இருக்குமோ? யாராவா இருக்கும்? இவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்க பார்த்த? இருடா, மறந்துட போறேன். இவன் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தா குடிகார மாதிரி இருக்கு. குடிகாரனா? ஆமாப்பா, இவன் சரியான குடிகாரன். இவன் எனக்கு நல்லா தெரியும். சூப்பர். இவரை கண்டுபிடிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோன்ற ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம போய் எங்கே தேடுறது? நான் தான் சொன்னல, இவன் ஒரு பயங்கரமான குடிகாரன்ட்டு. ஏதாவது ஒரு வைஷாப்ல தான் சுத்திட்டு இருப்பான். ஆக்ஷன் கிங், இட்ஸ் டைம் டு சர்ச். போகலாமா? இது நல்லா இருக்குமே. ஆமா, ஆக்ஷன் கிங் மாதிரி நடந்துக்கோ. அமுல் பேபி நடக்காத. வா சீக்கிரம் வா. வாங்க, இந்த பக்கம் போகலாம். ஐ பூர்ச்சி இந்த பக்கம் வாடா. வாடா. இந்த பக்கம்
இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். இங்க வாங்க. ப்ரோ எங்க இருப்பான்? எங்க இருக்கான்னு தெரியல. சரி வாங்க போலாம். சரி சரி. ப்ரோ எங்க தான் இருப்பான்? தெரியலையே. அந்த ஒயின் ஷாப்ல இல்ல, வேற எங்க இருப்பான்? எனக்கு இந்த இன்னொரு ஒயின் ஷாப் இருக்கு, அங்க வேணா இருக்கலாம். வாங்க அங்க போலாம். வா. பர்றாடுவோம் சரக்கு கடைக்கு பர்றாடுவோம். டே அங்க இருக்கான் பாரு. கொசு அடி வேற இது. பர்றாடுவோம் சரக்கு வர போராடுவோம். அவனை இப்பயே தூக்கிட்டு வரேன். டேய் இங்க வாயே. உங்ககிட்ட கன் இருக்குடா, அதை பார்த்து அவன் பயந்து ஓடிட்டானா? நான் போயிட்டு அவங்ககிட்ட நைஸா பேசி சைஸா கூட்டு வந்துடுறேன். இங்கே இருங்க சரியா? சரி போயிட்டு வா. கடை ஓபன் பண்ண போறீங்களா? ப்ரோ என்ன உட்காந்துட்டாரு? கூட்டு வரேன். கூப்பிடுவாரு. என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்ல? நீங்க அந்த ஒரு ஆண்டிகிட்ட போய் சரக்கு வாங்கிக்கோன்னு சொன்னீங்க. போய் சொல்லியிருக்கீங்க. அந்த ஆண்டிகிட்ட சரக்கே இல்லை தெரியுமா? சரி அந்த நிலைமையில அப்படி பேசிட்டேன். சரி ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் நல்லா கேஸா சரக்கு வாங்கி வச்சிருக்காங்க. கேஸா வா அங்க போலாமா? ப்ளீஸ் கூட்டு போங்க ப்ளீஸ். பார்த்து தெரியாதுண்ணா. நீங்க ஃபர்ஸ்ட் சரியா வாங்க, நான் பாத்துறேனா. டேய் வாங்கடா. யார் அவனுங்கெல்லாம்? அவனுங்க எல்லாம் சரக்கு வாங்க வந்தாங்க. சரி நம்ம நண்பர்கள் சொல்லுங்க. வாங்க போலாம். சாப்பிடுவாங்க. டேய் கூட்டாரு வா போலாம். ஜாலி சரக்கு சைடிஸ் இருக்கா இருக்கு. எங்க தாங்க தராங்க சரக்கு? ப்ரோ அந்த வீட்டில் தான் சரக்கு தராங்க. அந்த வீட்லயா? சரி நான் முன்னாடியே போய் வாங்கி வச்சிடுறேன். முன்னாடி வந்துருங்க மறக்காம. கிளாஸ் ஊருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துலாம். உள்ள போடா. என்னாச்சு? தள்ளி விடுறீங்க. டேய் உட்காரா. டேயா கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். டேய் அவனை சுடா. ஏய் உட்கார்றா. துப்பாக்கி வேணாம். ஹேண்ட் அப் பண்ணிட்டேன். நானே உட்காந்துறேன். லைட்ஸ் ஆஃப். நாஜி லைட்லாம் ஆஃப் பண்றீங்க. பாப்கார்ன் குத்து படம் போட போறீங்களா? இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம். இன்வெஸ்டிகேஷனா? டேய் அது இன்வெஸ்டிகேஷன் இல்ல, இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேஷன்னா ஐஎன்வி வேற அப்படின்னா விசாரணை அர்த்தம். விசாரணையா? நம்ம தொழில் வெற்றிமாறன் எடுத்த படம். ஐயோ போடு. டேய் நீ நினைக்கிற மாதிரி விசாரணை படம்லாம் இல்ல. நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை விசாரிக்க போறோம். எல்லா ஜாம்பிஸோடய பேசுற, ஆனா எந்த ஜாம்பிஸும் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேங்குது. ஏன்? சொல்லுடா. ஆக்ஷன் கிங் அந்த கண்ணத்தை அவன் தலையில வைய. இதோ சுர்றான்டா அவனை. சொல்லுடா. சொல்லு. 2 இட்லி எனக்கு சாம்பார் போதும். உன்ட்ட ஒன்றும் ஆர்டர் கேட்கல. ஜாம்பில அவனை ஏன் கிடைக்க மாட்டேது அதை சொல்லு. ஒழுங்கா சொல்லு. அது எப்படி என்ன கிடைக்கும்? ஏன்னா உருவாக்குனதே நான் தானே. இன்னும் கை உதறது. உருவாக்குனவனே எப்படி அழிக்கும்? அது அதுங்களுக்கெல்லாம் கடவுளே நான் தான். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஜாம்பிஸ் மொத்தமா இந்த உலகத்தை ஆக்கிரமிச்சிரும். அப்புறம் the world is mine. உன்னால அவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க, உன்னால அவ்வளவு பேர் அவஸ்தைப்படுறாங்க. சிரிக்கிற. டேய் டேய் எந்திரா. டேய் சொல்றா, சாம்பிஸ்லாம் எப்படிடா உருவாக்குன? டேய் வாத்தியாரே ஃபர்ஸ்ட் மர்டர். டேய் கம்முறா நீ வர. டேய் எந்திரா. என்னடா எந்திரிக்க மாட்டான்? டாக்டர் சொல்லுவாரு வாயோட வச்சு ஊதுமா. பிராந்தி ஸ்மெல்லு. டேய் எந்திரா. மயங்கிட்டான் போலடா.
என்ன இப்படி இருக்காங்களா? என்ன எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஒரு மாதிரி புதுசா இருக்கீங்க? டேய், ஒரு நாள் ஃபுல்லாக போதையில் இருந்தடா, இப்போ தானே நீ தெரிஞ்ச. நானும் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டுமா? உன்னால எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குமா வெளியே? ஏன்டா இப்படி பண்ண சொல்லுடா. கேட்குறாங்களே இதெல்லாம் வாய்த்து வந்து பேசுறாங்களா பாரு, பேசுறா. உருவாக்குனியா? எப்படி உருவாக்குன? இப்போ சொல்றியா? சொல்றேன். கவர்மெண்ட்ல சரக்கு விலை ரொம்ப ஓவரா இருக்கு. அதுவும் இல்லாம அவனுங்க கொடுக்குற டைமிங் தான் நான் போய் வாங்கணுமா? நான் என்ன அவனுங்களுக்கு அடிமையா? அதான் நம்மளே ஒன்று உருவாக்கலாமேன்னு நானும் ஒன்று உருவாக்கினேன். ஐயா, இப்படியாவது ஒர்க் அவுட் ஆயிடணும். C6H12 O2 ப்ரோபேன் ஈத்தேன் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. யா, காட் இட். எஸ், ஐ காட் இட். வாங்கடா. நீங்க என்னடா எனக்கு கொடுக்கறது? நான் கொடுக்குறேன்டா எல்லாருக்கும். Going with the blueprint, adding ethanol, ethyl alcohol. Shit. ஐயோ, இதுல வேற ரத்தம் விழுந்துருச்சே. என்ன கரெக்டான ஃப்ளேவர் வருது. பரவாயில்ல, அப்படியே விடுவோம். கொஞ்சம் இன்னும் அடிச்சனா இந்த ஈத்தேன் போட்டா கரெக்டா இருக்கும். இன்னும் ப்ரொபனால் ஆட் பண்ணுவோம். ஒர்க் ஆகுது. அதே ஆல்கஹால் வாசனை, அதே போல. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம நினைச்ச சரக்கு நம்ம பேர்ல நம்ம கொடுக்க போறோம். ஃபுல் போதை தான் இன்னைக்கு. லைட்டா குச்சி பார்ப்போம். நம்ம ட்ரை பண்ணி நமக்கு எதாவது ஆச்சுன்னா இதால நம்ம எதுவும் ட்ரை பண்ண வேணாம். இதுக்குன்னே நம்ம கேங்ல ஒருத்தர் இருக்கா, இருங்க. சுப்பிரமணி, சரக்கு இருக்கு, வரியா செல்லம்? சரக்கா? உடனே கிளம்பிட்டேன் மாமே. வெரி குட். நம்ம பசங்க. மச்சி, சரக்கு எங்கடா? எல்லாம் பக்காவா இருக்கு. இந்த புடி. வாவ். அடி. ஃபாரின் பிராண்டா? ஏச்சா. குடிக்கிறோம், நல்லா குடிக்கிட்டோம். மச்சி, செமையாகுதுடா, செம போதையாகுதுடா. வாங்கல, நானா தயாரிச்சேன். ரிச்சியா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. என்ன ஏதோ பண்றான். அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது அது குச்சதுக்கு அப்புறமா ஜாம்பியா மாறணும்னு சொல்லிட்டு. என்ன தெரியும், நான் பண்ண தப்பா? சொல்லுங்க, நான் பண்ண தப்பா இது? ஆக்சுவலா நான் பண்ணதுக்காக நீங்க என்ன கூப்பிட்டு அவார்டு கொடுக்கணும் இல்லையா? என்ன அப்ரிஷியேட் பண்ணலாம் பரவாயில்ல, என்ன கூப்பிட்டு தடுக்காம இருக்கணும். விட்டா நானா நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பேன். ஆனா என்ன கூப்பிட்டு அதிகம் என்ன உதைக்கிறது என்ன? எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் நானு, ஆனா என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டீங்க. நான் போறேன். டேய், உட்காரா. என்ன எப்படி போனாலும் மடக்குறாங்க, எப்படியாவது தப்பிக்கணுமே. வாமா, நீங்களே தான் சொல்லுங்க. உங்களுக்கு பண்றதையும் பண்ணிட்டு உனக்கு நோபல் பரிசு வேற கொடுப்பாங்களா? உன்னால பாருடா, யாரும் ஜாமி கிட்ட கடி வாங்கிட்டு உட்காந்துருக்கான். அவன் மூச்ச பாருடா. வலிக்குது. சி, கன்றாவி. எப்படா உனக்கு மனசு வந்துச்சு? சீ, போடா. ஸோ ஆக்சிடென்டடாக இவனோட பிளட் இந்த சொல்யூஷனில் மிக்ஸ் ஆனதுனால தான் ஜாம்பிஸ் இவனை எதுவுமே பண்ண மாட்டேங்குது. சூப்பர். இவனால் ஆரம்பித்த இந்த ஜாம்பி பிரச்சனை இவனை வச்சு முடிச்சிடலாமா? எப்படி? இவனோட பிளட்ல இருந்தே நம்ம ஜாம்பிஸை அழிக்கிறதுக்கான ஆன்டிவைரஸ் கண்டுபிடிச்சிடலாம். என்னது, ஊசி வச்சு என் பிளட் எடுக்க போறீங்களா? வேணாம். எனக்கு ஊசினா ரொம்ப பயம். என்ன ஊசிக்கு பயமா? ஓ, ஆக்ஷன் கிங், உங்க கன் எடுத்து அவனை சுட்டுருங்க. அவன் செத்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இந்த ஈஸியா பிளட் எடுத்துடலாம்.
கொல்ல போறீங்களா? இப்பயே சுட்டு சுடுங்க அவனை. சுடலாம் வேணாம், சுடலாம் வேணாம், சொல்ல வேணாம், 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 வேணாம். நானே வரேன். பிளட் எடுத்துக்கோங்க. அது என்னது இது? இவ்வளவு பெரிய ஊசி? இதோட சின்னதும் இல்லையா? நீங்க எடுக்கிறத பார்த்தா ஏதோ டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இல்ல, ஏதோ ட்ரஸ்ட் குடுக்குற மாதிரி இருக்குது. நீ பண்ணதுக்கு பக்கெட் பக்கெட்டா எடுக்கணும். நான் தான் பாவம் பார்த்து இதில் எடுக்கிறேன். கை நீட்டு குடு. பார்த்து பார்த்து. இந்த ஆரஞ்சு ஹார்லிக்ஸ்லாம் குடிப்பீங்களா? இந்த தலை சுத்துற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி இருக்கே. கடவுளே எப்படியா கண்டுபிடிச்சிடணும். மேல என்ன இருக்கு? அம்மே ஒண்ணு. சாரி. இட்ஸ் ஓகே. ஜாம்பிஸ் அழிக்கிறதுக்கான ஆன்டிவைரஸ் ரெடி. என் சாமி, சூப்பர் சூப்பர் சூப்பர். இதை டெஸ்ட் பண்ண ஒரு ஜாம்பி வேணும். டெஸ்ட் பண்ணிடலாம். இதோ இருக்கான அரசாம்பி, இவனை வச்சு டெஸ்ட் பண்ணுங்க. என்னது? இவனை வச்சு டெஸ்ட் பண்ண வேணாம், வேற யாரையும் வச்சு டெஸ்ட் பண்ணுங்க. இவனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க வேற யாச்சும் பண்ணுங்க, இல்லைன்னா எங்க அண்ணன் வச்சு பண்ணுங்க. சூப்பர்மா, சூப்பர். பாத்ரூம்ல ஒரு ஜாம்பி இருக்கு, அதை வச்சு என்ன டெஸ்ட் பண்ணலாமா? அவனை வச்சு பண்ணுங்க. சூப்பர். நீங்க போய் அந்த ஜாம்பி கொண்டு வாங்க, நான் போய் சொல்யூஷன் ரெடி பண்றேன். குட் குட்டை தவிர நீ வேற எதுவும் சொல்ல மாட்டியா? வெரி குட். டேய் சரி வாங்கடா போலாம். சரி ஓகே, நானும் போறேன். ஏய் நீ எங்க போற? உட்காரு. ஏய் கொஞ்சமாச்சு நீ ஹெல்ப் பண்ண விடுறீ. நீ அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம், உட்காரு. இதுக்கு ஜோம்பியாவே மாறி இருக்கலாம். டேய் உள்ள இருக்கிற ஜோம்பி ரொம்ப ஆக்ரோஷமான ஜோம்பி. அதுக்கு கரெக்டா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணதான் பிடிக்க முடியும், புரியுதா? ஆக்சன் கிங் நீங்க போங்க. நான் ஏன் போனோம்? நீ போ. பிரவீன் நீ போ. ப்ரோ நானா போக மாட்டேன் ப்ரோ. என்னடா ஆளாளுக்கு பேக் அடிக்கிறீங்க? ஆனா சாபத்திரி போட்டு பார்க்கலாமா? ஓகே குட் ஐடியா. குட்டை நீ விட மாட்டேன். டேய் வாடா. சாபுத்ரிச். ஐயோ சரி நானே போறேன். இப்போ என்ன பிளான் பாத்தீங்கன்னா, நான் கதவை திறந்து ஜாம்பியை நல்லா வெறுப்பேத்துவேன். அது வந்து காண்டாயி என்னை கடிக்க வரும். அந்த டைம்ல ஆக்ஷன் கிங் நீங்க அந்த வாஷிங் மிஷின் மேல ஏறி நின்று இதை எடுத்து தலையில போட்டுருங்க. டேய் ஜாம்பி தலையில போடுறா, ஓகேவா? இது தவணை வருதுனா காமி நல்ல மெட்டீரியலா இருக்கே. ஒரு 200 ரூபா வருமா? ஏய் 150 ரூபா பாண்டி. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இது புடி பிளானை கரெக்டா பண்ணிட்டீங்களா? மிஸ் ஆக கூடாதா? சரி நான் போறேன்னா போயிட்டு வா பத்திரமா. ஏ ரெடியாடா? வெளியே வந்து ஒரே அமுக்கம் கேட்கும். வாடி போடுறா தலையில. டேய் கதவு சாத்திரா வந்துட போகுது. டேய் லூசு. டேய் ஒரு பிளானை ஒழுங்கா பண்ண மாட்டீங்களாடா? சாரிடா. ஜாம்பி வர வந்துச்சு. பிளான் பி. முன்னெல்லாம் போயிட்டு ஆக்ஷன் கிங் கூட்டு வந்தாங்க பார். இப்போ நான் போடுறேன் பாரு. டேய் சாமி இப்படி சொன்னா என்ன முடியல? புறா கலப்புறா. ஐயோ கயிறு சுத்து.
பிரின்சி சீக்கிரம் இன்ஜெக்ஷன் போடுவா. என்னம்மா பண்ண? வயலண்ட் அந்த ஜோம்பியை சைலண்ட் ஆகிட்ட. என்ன சைலண்ட் ஆயிடுச்சு? ஆன்டி வைரஸோட டோசேஜ் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். 10 மினிட்ஸ் மயங்கிடுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணப்போ இவன் நார்மல் ஹியூமனாக இருந்தால் நம்ம ரிசர்ச் சக்ஸஸ். அப்படி ஆகலனா உன்னை கொன்றுவேன். எப்போ பார்த்தாலும் அவசரமா பேசிடுவோம். வாயில நல்ல வார்த்தையே வராதாடா? இல்ல சக்சஸ் ஆகும். சக்சஸ் சக்சஸ். ஓபன் பண்ணலாமா? மனுஷனா மாறிட்டான். சக்ஸஸ் சக்ஸஸ். புடி புடி புடி. இப்போ இந்த இன்ஜெக்ஷனை 5 ஹவர்ஸ்க்கு போடலாம். ஓகே. ஆ மோனி அவனை புடி. இந்த ஆளை யாராச்சும் பிடிக்கிறா? உளுந்துட்டே இருக்காரு. டேய் என்னடாச்சு உனக்கு? அப்பாலே சாத்தானே. அப்படியே பிரின்சி புறா வந்து இன்ஜெக்ஷன் போடு. அம்மா ஐயோ துணியை கடிச்சிருமோ. ஐயோ ஓப்படாய் தலைவாடி. டேய் அவனை பிடிக்கடா. போ சீக்கிரம். எங்க தப்பிக்கலாம்? நான் எதுவும் பண்ணல. வெளிய மழை பெய்தான்னு பார்க்க போனேன். போட்டுனே போறானுங்களே. அவனை முதல்ல கட்டி போடுங்கடா. நமக்கு தெரிஞ்சு இந்த 2 ஜாம்பிஸை கியூர் பண்ணிட்டோம். பட் ஆனால் இந்த ஊர்ல இந்த உலகத்துல அவ்வளோ ஜாம்பிஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் எப்படி கியூர் பண்ண போறோம்? என்கிட்ட ஒரு ஐடியா என்ன இருக்கு. ஐடியா? என்கிட்ட ஒரு லான்ச் இருக்கு. இந்த மெடிசனை அந்த லான்ச் மூலமா வானத்துல ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா இருக்கிற எல்லா ஜாம்பிஸும் பேக் டு ஹியூமன் ஆயிடுவாங்க. அப்படியா? அப்ப உடனே பண்ணுங்க. எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் டைம் தரேன். சரி போங்க. ஓ ஜாம்பிஸ் அழிக்க முடிவு பண்ணிட்டீங்களா? சும்மாடாட்ட. கைய வேற கட்டி போட்டானுங்களே. இவன் யாரு? என்ன ஒரே மயக்கமா இருக்கு. மாப்ள மாப்ள டேய் நீ எப்படி இங்க வந்த? நீ என்னடா பண்றீங்க? ஆமா மொட்டை மல்ல அன்னைக்கு என்னடா கொடுத்த எனக்கு? எதுவுமே இப்ப எனக்கு ஞாபகம் இல்லடா. அது ஒண்ணுல மாப்ள. நானா ஒரு சரக்கு கண்டுபிடிச்சனா அது உன்கிட்ட கொடுத்தேன். அது குடுத்துட்டு ஜாம்பியா சுத்திட்டு இருந்தா. ஜாம்பியாவா? ஆமா ஆமா ஆமா. அப்ப என்ன வச்சு டெஸ்ட் பண்ணியாடா? அப்படிலாம் இல்ல. இப்ப கூட ஒண்ணும் இல்ல. நம்ம 2 பேரும் இங்க தப்பிச்சு போயிட்டு புதுசா ஒரு பிராண்ட் ஓபன் பண்ணி புதுசா? ஆமா அப்படியே சும்மா பக்காவா பண்றோம். என்ன சொல்ற? அதுவும் என்ன வச்சு டெஸ்ட் பண்ணுவேன். ஏங்க இவனை பாருங்க, தப்பிக்க போறானாங்க, வெளியே ஓட போறானாங்க. இவனை புடிங்க. ஏங்க இவனை பாருங்க. அவனுங்களே ஊசியை குத்துறானுங்க. இவன் வேற. மாத்து மருந்தா கண்டுபிடிக்கிறீங்க? செத்தீங்கடா. என்ன பண்ற இவன்? டேய் என்னடா பண்ற? தூக்கம் களைப்பா இருக்கு. கொட்டாய் விட்ட. வேற ஒண்ணும் இல்ல. ஓ டேய் இப்ப என்னடா பண்ற? டயர்டா இருக்கு. வேற எதுவும் இல்ல. எனக்கு எதுவும் சரியா படல இவன் பண்றது. டேய் நீ என்னடா பண்ற? நீ பண்றது பார்த்தா கொட்டாய் வர மாதிரி தெரியலையே. என்ன பண்ற? ஒழுங்கா சொல்றா. இப்ப வருவானுங்க பாரு என் பசங்க. பசங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? வெளிய போய் எட்டி பாருங்கடா. அப்ப தெரியும் யாருன்னு. என்னமா இருக்கோங்கடா சொல்றாங்க. நீ போய் கதவாண்ட போய் பாரு. டேய் நீ போய் ஜன்னலாண்ட போய் பாரு. போடா. நீ பக்கத்துல இரு. வீடு ஃபுல்லா ஜாம்பி சுத்தி போட்டுச்சுடா. ப்ரோ மெயின் கேட் ஃபுல்லா ஜாம்பிஸ். அண்ணே இப்போ என்னென்ன பண்றது? தெரியலையேம்மா. லான்ச் ரெடி ஆயிடுச்சு. அது ரெடியா என்ன பிரயோஜனம்? ஏன்? வீடு ஃபுல்லா சாமி சுத்தி போட்டாங்க. இப்போ எப்படி நம்ம மொட்டை மாடிக்கு போறது? ஐயோ எல்லாம் செத்தீங்கடா. ஐயோ எல்லாம் போச்சு.
மச்சான் நான் வேணா ஒன்று சொல்லவா? சொல்லுடா. வீட்டை சுற்றி ஒரே ஜாம்பிஸாக இருக்கு. நான் வந்து பிரேக் கத்திட்டே ஓடுறேன். எல்லா ஜாம்பிஸும் என்னை துரத்திட்டு வரோம். அப்போ நீங்களாம் சேர்ந்து மாடிக்கு போயிட்டு பிளாஸ்ட் பண்ணிடுங்க. எல்லா மக்களையும் காப்பாற்றிடுங்க. மச்சான் அப்ப நீடா? நான் எப்படியாச்சும் வந்துடுவேன்டா. உங்களை நான் அப்புக்குட்டிலாம் சொன்னேன், ஆனால் நீங்கள் அப்புக்குட்டிலாம் இல்லை, உண்மையிலே ஆக்ஷன் கிங் தான். பத்திரமா வந்துடுங்க. என்னை பற்றி கவலைப்படாதீங்க. இனிமே நீங்கள் தான் ப்ரோ என்னோட சூப்பர்மேன். நீங்கள் போய் எல்லாரையும் காப்பாற்றுங்க. மச்சான் பத்திரமா வந்துருவல. டேய் ஏன்டா அழுவுறீங்க? மச்சான் நீ வந்துடுவடா, எனக்கு தெரியும்டா. டேய் நான் ஆக்ஷன் கிங்கடா, எப்படியாச்சும் பொழைச்சி வந்துடுவேன். எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், சிவாஜியை பார்த்துருக்கேன், ரஜினியை பார்த்துருக்கேன், கமல் கூட பார்த்துருக்கேன். ஆனா இப்படி ஒரு நடிப்பை பார்த்ததே இல்லை. பார்த்ததே இல்லை. பின்றானுங்க, பயங்கரமா பண்றானுங்க. ஆனா அவங்க யாரும் என்ன பார்த்ததில்லை. அழக்கூடாது. ஜாம்பி சரு போறது உறுதிதான். கண்டிப்பா வருவானுங்க. வருவானுங்க பாரு என் பசங்க. சரி நான் கதவு தொந்தரவு ஓடுறேன், நீங்களாம் மேலே போயிடுங்க. ஏ ஜாம்பிஸ் எங்க தான் இருக்க? புடி 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 அல்லவா அல்லவா இதாங்க லேப்டாப் பிடிங்க. ஜிடிஏ கேம் போட போறீங்களா? டேய் மீடியா சும்மா கேட்டேன். இப்போ நான் லான்ச் பண்ண போகிறேன். டேய் எதுக்கு நான் அவனை சுட்ட? இவனால எத்தனை பேர் அவஸ்தைப்படுறாங்க, எத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்க. இந்த நாயில உயிரோட விடக்கூடாதுடா, அதான் சுட்டேன். சரி நீ எப்படி சாமி கிட்ட இருந்து தப்பிச்ச? அதுவா மச்சி, அது பெரிய கதை மச்சி. இங்க வா சொல்றேன். அப்புறம் நான் ஓடிட்டே இருந்தேனா, அங்க போயிட்டோன்னு அண்ணாச்சி கடை வந்துச்சு. சரி அண்ணாச்சிக்குள்ள பூந்துட்டேன். நான் யாரு ஆக்சிடென்ட் இங்கே காய்ச்ச, நம்மளாம் யாராச்சும் கடிச்சிட முடியுமா?